அவர் ஒத்துக்கொள்கிறார். அவைகளிலே நான் ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் அவருக்கு பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இன்னும் எல்லாராலும் அவருக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார். அதோடு கூட மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி கொண்டிருந்த பொழுது அவர் தன்னுடைய மாம்சத்தை வெறுத்தார். அதை வெறுத்து தள்ளினதினால் நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்து அவர் மாம்சத்தை வெறுத்து அவர் தன்னை தேவனுக்கு முன்பதாக சுகந்த பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தம்முடைய மாம்சத்தை வெறுத்ததினாலே அவர் இந்த மாம்சத்தை ஜெயித்தார். முதலாவது அவர் உலகத்தை ஜெயித்தார், இரண்டாவதாக அவர் மாம்சத்தை ஜெயித்தார், மூன்றாவதாக பிசாசானவனை அவர் ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார் என்றால், பிசாசானவனை பார்த்து, நம்முடைய சத்துருவை பார்த்து கர்த்தராகிய கிறிஸ்து சொன்னார், என்னிடத்திலே உனக்கு ஒன்றும் இல்லை என்றார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாவம் தீர்ப்பதற்கு அவரை பாவி என்று சொல்வதற்கோ, அவர் தவறு செய்தவர் என்று சொல்வதற்கோ, அவர் தீமை செய்தவர் என்று சொல்வதற்கோ, அவரை குற்றவாளியாக தீர்க்க முடியாது என்று தீர்க்கமாக சத்துருவை பார்த்து என்னிடத்திலே உனக்கு ஒன்றும் இல்லை என்றார். அப்படியானால் பாவமில்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலேயும் நம்முடைய மனித சரீரத்திலேயும் அவர் பரிசுத்தமாக அவர் வாழ்ந்தார். ஆனபடியினாலே பிசாசானவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார். இப்படி உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் அவர் ஜெயித்ததினாலே தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஜெயிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் பிசாசை ஜெயித்தேன், நான் மாம்சத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக விட்டு இந்த பூமியிலே வந்து ஜெயத்தை ஒரு ராஜாவாக இருந்த பொழுதிலும், அண்ட சராசரங்களுக்கும் ராஜாவாக இருந்த பொழுதிலும், அவர் மனிதனுக்காக தன்னை போல் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் உண்மையான அன்பை அவர் காண்பித்தார். அன்பின் தேவன் அவர். அவரை போல் தம்முடைய பிள்ளைகளும் தம்முடைய இரத்தத்தில் பிறந்தவர்கள், தன்னுடைய சுவாசத்திலே பிறந்தவர்கள், தன்னால் இந்த உலகத்திலே வந்தவர்கள், அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்படி ஜெயிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், பரலோக ராஜ்யத்தின் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்றவர் கட்டளையிடுகிறார். ஆகவே நாம் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த மாதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையாக, ஜெயத்தின் வாழ்க்கையாக அது தொடர வேண்டும் என்று கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.